ஹாய், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக எப்படி வீட்டிலே பர்த்டே டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக ஒரு ஃபுல் A4 சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இது இன்னொரு வாட்டி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு A4 சைஸ் பேப்பரை இப்போ 4 பார்ட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இதை ஓப்பன் பண்ணி அப்படியே தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லோ கலரில் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லோ, ப்ளூ, பிங்க் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ், மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிங்கிள் கலர்லேயும் பண்ணலாம், இல்லை வெறும் டபுள் கலர்ஸில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி. இப்போது 4 பார்ட்ஸாக இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இது இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி மேலே மட்டும் எப்படி ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு அப்போ வந்துடும் இல்லையா, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து க்ராஸாக ஒரு லைன். ஸோ இந்த பக்கம் இப்படி ஒரு க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு ஒரு க்ராஸ் லைன் ஒன்று போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். இப்போது சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் பேப்பரை ரெண்டாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். அகைன் இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்பவும் இதை இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணதை விட இது சின்ன சைஸ், ஓகேவா? அதுக்கு பாதி சைஸில் தான் இது இருக்கும். இப்போது அதே மாதிரி இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி தனித்தனி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா சேம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணமோ அதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டாக இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து க்ராஸாக இந்த பக்கம் ஒரு லைன், அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு லைன். ஸோ இதையும் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு எல்லோ பேப்பரில் பெரிய ட்ரையாங்கிள் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஒயிட் ட்ரையாங்கிளில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலர் பேப்பருடைய சென்டரில் ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஹாப்பி பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே லெட்டர்ஸ்க்கு எத்தனை தேவையோ அத்தனை, இல்லை ஆனிவர்சரினா ஹாப்பி ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒன்றா எடுத்து நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணி இதில் எழுதிக்க போகிறோம். ஸோ மார்க்கர் இல்லை, நார்மல் ஸ்கெட்ச் தான் இருக்குன்னா நீங்கள் அந்த நார்மல் ஸ்கெட்ச்லேயே நல்லா போல்டாக எழுதிக்கோங்க. இது கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நேமும் ஆட் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக இந்த ட்ரையாங்கிள்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் ஹாப்பி பர்த்டே விக்கி அப்படின்னா விக்கிக்கான அந்த லெட்டர்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 தேவைப்படும் இல்லையா, ஸோ 5 நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஹாப்பி ஆனிவர்சரி மாம் அண்ட் டேட் அப்படின்னா கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம். ஸோ இதே சைஸ் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வேரி பண்ணி ஜஸ்ட் இன்னும் ஒரு பெரிய ரெக்டாங்கிள் சைஸ் பேப்பர் எடுத்து இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக எழுதியாச்சு. இந்த மாதிரி இதை கரெக்டாக அந்த ஆல்ஃபபெட்ஸ் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை எடுத்து 2 சைடில் இந்த மாதிரி பஞ்ச் யூஸ் பண்ணி ஹோல் போட்டுக்க போகிறோம். பஞ்ச் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஹாப்பின்ற வேர்டிங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். திருப்பி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ த்ரெட் எடுத்து கரெக்டாக இந்த ஹோல்குள்ளே இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி ஒன்றா இதில் கோத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம இதை இன்செர்ட் பண்ணி வச்சாச்சு. 2 சைட்லையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இந்த மாதிரி த்ரெட் இருக்கட்டும், அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க அந்த பர்த்டேவையும் நம்ம இன்னொரு த்ரெட்டில் கோத்து எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். இது ரெண்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி 2 பீஸாக அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இதில் கரெக்டாக 1.5 ரேஞ்சில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 1.5, 3, 4.5 ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டே வந்துடலாம். அதுக்கப்புறமா மார்க் பண்ணதை அப்படியே லைன் போட்டுக்க போகிறோம். இப்போது அந்த லைனில் அப்படியே கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ப்ளூ கலர் பேப்பர்லேயும் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதோடைய எண்டில் இப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு எண்டை இது கூட இப்படி ஜாயின் பண்ணி ஒட்டிக்க போகிறோம், இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி. நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் எடுத்துக்க போகிறோம். அதை இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி திரும்ப க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ க்ளூ இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டாப்லர் கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டாப்லர் அடிச்சிடலாம். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸாக கலர்ஸ் நம்ம மாற்றி மாற்றி இந்த ரிங்ஸை வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். இதுவும் உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ, நம்ம டெக்கரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எத்தனை பீசஸ் வேணுமோ, ஸோ எத்தனை ரோஸ் வேணுமோ அதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பரையும் 2ஆக ஃபோல்ட் பண்ணி திரும்ப 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஸோ 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணி கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜை மட்டும் இப்படி கட் பண்ணி விட்டுப்பேன். அப்போ ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் தனித்தனியாக. இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இதை ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். திரும்ப இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இப்போ ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அந்த லைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தெரியும். இப்போது இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணி ஆல்டர்னேட்டிவாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு இந்த சைடு ஒரு ஃபோல்ட். ஸோ இந்த பேப்பர் ஃபேன்லாம் பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதே மாதிரி இது ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதையும் இந்த மாதிரி 2ஆக இப்படி மடிச்சுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி திரும்ப ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இதே மாதிரியே மீதி இருக்க 3 பீசஸ்லையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துகிட்டு அதோடைய சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொன்று இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொன்று. ஸோ ஒரு ரவுண்டாக நம்ம இதை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் பீஸ் எடுத்து அதோட 2 சைட்லேயுமே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பேப்பரில் இந்த மாதிரி குட்டி ரவுண்ட் கட் பண்ணி எடுத்து இதோட சென்டரில் எப்படி ஒட்டிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதுவும் நம்மளுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பண்ணது எல்லாத்தையுமே நான் வாலில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு டெக்கரேஷன் பண்ணணும்னா இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி பர்த்டேக்கு மட்டும் இல்லை, இதே நீங்கள் ஆனிவர்சரிக்குமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ வெறும் செல்லோ டேப் யூஸ் பண்ணி தான் இது ஃபுல்லாகவே வாலில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.